இந்த வீடியோல பைனான்ஸ் லான்ச் பூல்ல லான்ச் ஆகுற யூசுவல் புரோட்டோகால் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட ஓவர்வியூ. இது என்ன பண்ணும்? இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு நல்ல ஐடியாவா? எதனால இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு, பிளஸ் வந்து இந்த லான்ச் பூல்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிடலாம். யூசுவல் புரோட்டோகால் வந்து பேசிக்கா வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் புரொவைடர்ஸ். எப்படி யுஎஸ்டிசி அப்புறமேல் யுஎஸ்டி இருக்கோ, அந்த மாதிரி இவங்களும் வந்து யுஎஸ்டி 0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து இது பண்றாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன புதுசா இவங்க பண்றாங்கன்னா, நீங்க வந்து யுஎஸ்டிடியோ இல்ல வந்து யுஎஸ்டிசியோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட எல்லா ப்ராஃபிட்ஸுமே அவங்க ஏர்ன் பண்ற எல்லா ப்ராஃபிட்ஸுமே அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ள மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இந்த யூசுவல் புரோட்டோகால் வந்து அப்படி கிடையாது. நீங்க யூசுவல் புரோட்டோகால் நீங்க வந்து யூசுவல் டோக்கன் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து அந்த யுஎஸ்டி 0 காயின் வந்து அந்த ஸ்டேபிள் காயின் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அதுல வந்து இப்ப வந்து நீங்க ஈல்ட் ஏர்ன் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம ஸ்டேக்கிங் பண்றோம்ல, அந்த மாரி ஸ்டேக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா, அதுல வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூசுவல் டோக்கன்ல குடுப்பாங்க. பட் ஆனா, நீங்க வர மத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த யூசுவல் டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 90% ஷேர் பண்ணிடுவாங்க. 10% தான் அவங்க ப்ராஃபிட் வச்சுப்பாங்க. ஆனா யுஎஸ்டிடி, யுஎஸ்டிசில அந்த கேஸ் கிடையாது. அதுதான் அதில டிஃபரன்ஸ். இதுவும் ரியல் வேர்ல்ட் அசெட். கேஷ், பாண்ட் இத வச்சு தான் வந்து ஸ்டேபிள் காயின் கிரியேட் பண்றாங்க. ஸோ வந்து டிடி அண்ட் யுஎஸ்டிசி மாரி தான் மெக்கானிசம். அதாவது ட்ரெஷரியில கேஷ் இருந்தா, கேஷ வச்சு உங்களுக்கு வந்து மின்ட் பண்ணுவாங்க அவங்களோட யுஎஸ்டி 0வ. இல்ல அதே மாரி பாண்ட்ஸ் இந்த மாரி கேஷ் இல்லாம பாண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வச்சும் உங்களுக்கு இதுக்கு அனுப்புறாங்க. ஸோ பேசிக்கா ஒரு கொலாட்ரல் இருக்கும். கொலாட்ரல் வச்சு தான் பண்றாங்க. அதனால இது ஸ்டேபிளா தான் இருக்கும். ஸோ நம்பி இந்த ஸ்டேபிள் காயினையும் யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. ஸோ இது மாரி எத்தினா இந்த மாரி இதெல்லாம் பம்ப் ஆயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு காயின் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியல் தான். இதில தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இது 3 மாசம் முன்னாடி தான் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட். ஆனா, ஆல்ரெடி வந்து 7,000,000 வந்து ஃபண்டிங்ல ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ரெவென்யூவா வந்து 16,000,000 வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லாக்ட் வேல்யூ $358,000,000 ஓகேங்களா? 3 மாசத்துல. பைனான்ஸ் லிஸ்ட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த டியூ டிலிஜென்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இது ஒர்த்தான காயினுங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ, இதில வந்து தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா, இவங்க வந்து பேக் பண்றது வந்து ரியல் வேர்ல்ட் அசெட் வச்சு தான் பண்றாங்க. அதாவது கேஷும் அப்புறம் யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் இதெல்லாம் தான் வச்சு பேக் பண்றாங்க. ஸோ, இந்த ஸ்டேபிள் காயின் ஸ்டேபிளா தான் இருக்கும். பேசிக்கா அதோட டைரக்ட் காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா, டெதர் யுஎஸ்டிடி அப்புறம் சர்க்கிள் யுஎஸ்டிசி இந்த 2 கம்பெனியும் தான். இவங்க வந்து கேஷ் அவங்க ட்ரெஷரியில போட்டு உங்களுக்கு வந்து யுஎஸ்டிடியோ இல்ல யுஎஸ்டிசியோ மின்ட் பண்ணி குடுப்பாங்க. 1:1 ரேஷியோல. இவங்க வந்து அது பிளஸ் வந்து பாண்ட்ஸ் அதையும் வச்சு கொலாட்ரலா வச்சு பண்றாங்க. ஸோ, அதே மாரி தான். பட் இதில என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க ரெவென்யூ ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க ரெவென்யூ வந்து ஹோல்டர்ஸ்க்கு வந்து 90% ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்றாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிளியரா தெரியுது. ஆல்ரெடி ரெவென்யூ மேக் பண்ணுது. 3 மாசம் தான் ஓல்ட் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ரெவென்யூ மேக் பண்ணுது. லாக்டு வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 350,000,000 இருக்கு. பிளஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, கிராக்கன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்டார்க்வேர் இருக்கு. கர்வ் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் தான். மேன்டில் வந்து பைபிட் தான். பைபிட்டோட இதுதான் மேன்டில். ஸோ, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ட்ரஸ்டடான கம்பெனிஸ் தான். ஸோ, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல வேல்யூ இருக்கு. இந்த ஸ்டேபிள் காயின் கூட ப்ராபப்லி நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டேபிள் காயின் வந்து USD 0 இங்க போட்டிருக்கு பாருங்க. சரி ஓகே. இதில எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பைனான்ஸ் அக்கவுண்ட் வேணும். பைனான்ஸ் அக்கவுண்ட் இல்லைன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் இருக்கு. அது யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ட்ரேடிங் ஃபீல வந்து ஆஃப் கிடைக்கும். பிளஸ் வந்து ட்ரேடிங் போனஸா $600 கிட்ட கிடைக்கும். அதாவது நீங்க அதில சிலதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஃபீயா தான் கழியும். பட் ஆனா கேஷா வந்து உங்களுக்கு 600க்குள்ள வந்து நெறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்க மறக்காம என்னோட லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேலு, நீங்க கீழ மோர் இருக்குல்ல, இந்த மேல இருக்க இந்த மோர் டேப்ல வந்து லான்ச் பூல்னு இருக்கும். அந்த லான்ச் பூல் கிளிக் பண்ணுங்க. இந்த லான்ச் பூல்ல பார்த்தீங்கன்னா, யூசுவல் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ யூசுவல்ல நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு. FDUSDT காயின வச்சு நீங்க ஸ்டேக் பண்ணலாம். இல்ல BNB வச்சு நீங்க வந்து ஸ்டேக் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ FDUSDT வச்சிருந்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஐ மீன் இப்ப பைனான்ஸ் வந்து இப்ப பைனான்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா வந்து போட்டிருக்கு. என்னன்னா, அலோகேஷன் வந்து டோட்டல் சப்ளைல வந்து 7.5% அதாவது அப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டல் சப்ளை வந்து அதாவது மேக்ஸிமம் சப்ளை வந்து யூசுவல் டோக்கன் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 4 பில்லியன். அது இப்ப எல்லாத்தையுமே வந்து வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ வந்து பைனான்ஸ்ல தான் லான்ச் ஆகுது. பைனான்ஸ் லான்ச் ஆகும்போது 300,000,000 வந்து லா உங்களுக்கு வந்து ஃபார்மிங் அதாவது லான்ச் பூல்ல குடுக்குறாங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, இவ்ளோ காயின் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து ஒருத்தரால பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுப்பாங்க. அதே மாதிரி இது லான்ச் ஆயி லிஸ்ட் ஆகும்போது, சர்க்குலேஷன்ல வந்து எவ்வளோ இருக்குன்னா, 12.37% ஆஃப் 4 பில்லியன் அதாவது 494,000,000 வந்து சர்க்குலேஷன்ல இருக்கும்.
ட்ரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கேத்த மாரி தான் வேல்யூ இருக்கும். நீங்க வந்து பிரைஸ் வந்து அதுக்கேத்த மாரி தான் நீங்க வந்து ரியல் வேர்ல்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுல இப்போ பைனான்ஸ் லான்ச் பூல்ல எஃப்டியூஎஸ்டிடில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா, அந்த 300 மில்லியன்ல 15% வந்து இதுல மூலியமா நீங்க ஃபார்ம் பண்ணலாம். இதுல மீதி 85% வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து பிஎன்பி தான் நான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. யுஎஸ்டிடி வச்சிருந்தாலும், எவ்வளோ அதிகமா நீங்க வந்து ஸ்டேக் பண்றீங்களோ, அதுக்கேத்த அ டோக்கன வந்து நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க 2ல எதுவும் மாத்திலாம் பண்ண தேவையில்ல. இருக்கிற காயின வச்சு இந்த 2ல இருக்கிற காயின வச்சு நீங்க வந்து லாக் பண்ணி, அது எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 15த் டூ 18த் எண்ட். அதாவது நம்ம டைம் படி பார்த்தோம்னா, 19த் மார்னிங் 5:30 வரைக்கும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஈச் 1 ஹவருக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈச் 1 ஹவருக்கு நீங்க வந்து காயின் எடுக்கலாம். அந்த காயின வந்து நீங்க ப்ரீ மார்க்கெட்ல கூட விக்கலாம். பைனான்ஸ் ப்ரீ மார்க்கெட் வந்து கரெக்ட்டா எங்க இருக்குன்னா, ட்ரேட்ல வந்து ஸ்பாட் ட்ரேடுக்குள்ள வந்து ப்ரீ மார்க்கெட்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த ப்ரீ மார்க்கெட் கேட்டகரியில நீங்க போய் அந்த யூசுவல் காயின் அந்த டோக்கன செலக்ட் பண்ணிட்டு, நீங்க அந்த ஹவர்லி ஹவர்லி ஃபார்ம் ஆகுற காயின அப்பயே ப்ரீ மார்க்கெட்ல போய் கூட விக்கலாம். ப்ரீ மார்க்கெட்ல வேல்யூ அதிகமா கூட இருக்கலாம். கம்மியா கூட இருக்கலாம். ரியல் வேல்யூ வந்து லிஸ்ட் ஆனதுக்கு ட்ரேடிங் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ப்ரீ மார்க்கெட்ல அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது நம்ம நார்மல் ட்ரேடிங் மாரி இல்ல. கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதோட நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுது கிளியரா. 7.5% வந்து பைனான்ஸ் பூல் குடுத்துட்டாங்க. இனிஷியல் ஏர் ட்ராப்போட வந்து 8.5% அத பேஸ் பண்ணி தான் இனிஷியல் சப்ளை. அதாவது நம்ம லான்ச் அப்ப சர்க்குலேஷன் இருக்க சப்ளை வந்து 494 மில்லியன் வந்து போட்டிருக்காங்க. மீதி இவங்க டீம்ல வச்சிருக்கிறது, லிக்விடிட்டிக்கு வச்சிருக்கிறது, கம்யூனிட்டிக்கு வச்சிருக்கிறது, இன்வெஸ்டர்ஸ் குடுத்தது, இது எல்லா அலோகேஷனுமே வந்து இங்க கிராஃபா இருக்கு. பிளஸ் அது எப்படி வெஸ்ட் ஆகும். ஏன்னா எல்லா காயினும் உடனே ரிலீஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் அவ்வளவா போகாதுல்ல. ஸோ அதனால வந்து அத வந்து இப்படி கொஞ்சமா தான் வந்து வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து லான்ச் பண்றப்போ நம்ம பார்த்த மாரி 494 மில்லியன் இருக்கும். அப்படியே போக போக 25ல எல்லாம் பாருங்க எவ்வளோ கொஞ்சமா இருக்கு. ஸோ அதிகமாகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, 25 நவம்பர் அதாவது 2025 கடைசிக்கு மேல தான் அதிகமா வந்து இது பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் வேல்யூ கொஞ்சம் குறையலாம். அந்த யூசுவல் டோக்கனோட வேல்யூ. ஏன்னா அப்ப சப்ளை அதிகமாகுதுல்ல. ஸோ அத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து பிஎன்பியோ இல்ல எஃப்டியூஎஸ்டியோ வச்சிருந்தீங்கன்னா, தாராளமா போய் ஸ்டேக் பண்ணலாம். மறக்காம சைன் அப் பண்றது கீழ ரெஃபரல் லிங்க்ல சைன் அப் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீல போனஸ் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க டெலிகிராம் குரூப்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நானும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ரிப்ளை பண்ணுவேன். லிங்க் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாய்.